நண்பர்களுக்கு வணக்கம். இனி நம்ம வீடியோ பதில பார்த்தீங்கன்னா, தரமான ஒரு இளம் கறவை மாட்டோட விற்பனை இப்ப தாங்க பார்க்க போறோம். மாடு நேற்று தாங்க கன்று ஈன்றுருக்குது. அதனால வீடியோ முழுமையா பாருங்க. அப்ப அந்த மாட்டோட விலை என்ன, அட்ரஸ் எங்க இருக்குலாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க மாடு பார்த்தீங்கன்னா, ஜெர்சி மாடு தாங்க. சுத்த செவலையில நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க. கொம்பு டைப் மாடு தாங்க. மாட்டோட பல் பார்த்தீங்கன்னா, கடைப்பல் முளைப்பு. ஈத்து பார்த்தீங்கன்னா 3வது ஈத்து மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இப்போ போட்டிருக்கிற கன்று 3வது கன்றுங்க. கன்று பார்த்தீங்கன்னா, நேற்று தாங்க கன்று ஈன்றுருக்குது. கன்று அழகிய கிடாரி கன்று ஈன்றுருக்குதுங்க. கன்று மாடு இரண்டுமே சுழி சுத்தம். மாட்டிலையும் எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு அழகான மாடாகவே இருக்குதுங்க. கன்று நல்ல ஒரு தரமான ஜெர்சி கிடாரி கன்றுங்க. வீட்டு வளர்ப்புக்கு ஏற்ற ஒரு பக்காவான மாடாக இருக்குங்க. அளவான கறவை திறனில் நல்ல நீட்டு போக்கில் நல்ல ஒரு பால்வகமான மாடுங்க. இந்த மாட்டோட கறவை திறன் 2ஆம் ஈத்துல ஒரு நாளைக்கு 13 லிட்டர் வரைக்கும் கறந்த மாடு. இந்த ஈத்துலேயும் தாராளமாக அதே கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. நல்லா அடைச்ச மடியில் நல்ல ஒரு கறவர்க்கமான மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 6-6-12க்கு பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கறக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. 6-5க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறையாமையே கறக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. 13 இல்லைனாலும் 11 லிட்டர் கறவை கேரண்டியாக கறக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மாடு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சீம்பாலில் தாங்க இருக்குதுனால நேற்று தாங்க பார்த்தீங்கன்னா கன்று ஈன்றுருக்குதுங்க. நேற்று முன்தினங்க கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 நாள் பார்த்தீங்கன்னா கணக்கு வச்சுக்கலாங்க. இன்னும் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நம்ம கறவையை கறக்கணும் அப்படின்னா ஒரு வாரமாச்சும் பார்த்தீங்கன்னா ஆகுங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரில் போயிட்டு மாட்டோட உரிமையாளர்கிட்ட அதை பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்கலாங்க. மாட்டோட குணம் ரொம்ப சாதுவான குணங்க. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. குணத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறை வளர்க்கப்பட்ட மாடுங்க. தண்ணி தவிர்த்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஜெர்சி மாடு வேணும், ஒரு கிடாரி கன்றோட ஒரு 11-12 லிட்டர் கறவை திறனில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க. இந்த கன்று மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 44,000 மட்டுமே சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா வீடியோலையுமே சொல்கிற மாதிரி தாங்க. கண்டிப்பாக நேரில் போய் பார்க்காம தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா மாடே வாங்காதீங்க. வீடியோவில் நம்ம போடுறோம்னா கண்டிப்பாக நேரில் போய் பாருங்கள். உங்களுக்கு மாடு பிடிச்சிருக்கா அப்படின்றத பாருங்கள். கை கறவை, இளங்கறவை எல்லா மாட்டுமே பார்த்தீங்கன்னா கறந்து பார்த்து வாங்கிட்டு வாங்க. சினை மாடாக இருந்தால் உரிமையாளர்கிட்ட பேசி கேரண்டி கட்டி வாங்கிட்டு வாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நேரில் போய் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் டிஃபரன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வராதுங்க. அதனால தான் நம்ம நேரில் போக சொல்கிறோம். கண்டிப்பாக நேரில் போய் பார்த்து வாங்கிட்டு வாங்க. இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல்ல தாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. தேவையான கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. இதே மாதிரி உங்களோட கால்நடையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும், பாலாகட்டும், விலையாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுங்க அதான் நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க. கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.